ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் நான். அது நல்லா தோல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். ஒன்றா உரித்து எடுத்து நல்லா ஃபுல்லாக தோலெல்லாம் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் தக்காளி 4 பாதியாக போட்டுக்கலாம். ஏன்னா மிக்சியில் தான் அரைக்க போகிறோம், அதனால் அப்படியே போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இன்னும் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம். நல்லா வதங்கும் சீக்கிரம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றி நல்லா வதங்கி நல்லா கொதிச்சப்புறம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கோம், அதனால் 2 முட்டை. நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் ஊற்றிக்கலாம். அப்படியே ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுருவோம். இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி இட்லிக்கு சாப்பிட போகிறோம். எல்லா தட்டிலையும் ஊற்றி மூடி வச்சுருவோம் இட்லி. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததும் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு வேணா வச்சுக்கலாம், இல்லை கிரேவி மாதிரினா கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடிங்க குழம்பு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை அழைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி.